ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம சயின்ஸில் அனதர் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் அளவீடுகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோட கம்ப்ளீட் வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ இந்த அளவீடுகள் அப்படின்றது வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 6th 7th 8th 9th ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து 1 மார்க் வந்து இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது கன்ஃபார்ம், சரிங்களா? ஏன்னா எஸ்ஐ யூனிட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க, இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன, அளவீடு என்ன அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்க போகிறோம். 6th ஃபஸ்ட்டு முடிப்போம். 6th பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, புக் பேக்கு, அதுக்கப்புறமா 7th 8th 9th அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டாண்டர்டோடைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக் பேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் நம்ம பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் மீடியம்க்கு இந்த ஃபைல் உங்களுக்கு வந்து இந்த புக் பேக் வந்து இந்த ஃபைலுடைய எண்டில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து இருக்குது, ஓகேங்களா? அது எல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே? ஸோ வித் நோ டிலே என்ன பண்ணிடலாம், உள்ளே போயிடலாம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த பர்டிகுலர் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த வெப்பநிலை வந்து கெல்வின், டெம்பரேச்சரோடைய யூனிட் வந்து கெல்வின், டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர், தொலைவோட யூனிட் வந்து மீட்டர். இந்த பர்டிகுலர் பாக்ஸ் வந்து 6th இருக்கும், 7th இருக்கும், 8th இருக்கும், 9th எல்லாத்துலேயுமே இருக்கும், சரிங்களா? சேம் பாக்ஸு எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நான் வந்து 2 ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 8th 9th நான் எடுக்கல, ஏன்னா அதே பாக்ஸ் தான் கண்டினியூ ஆகுது, ஓகே? ஸோ இந்த பாக்ஸ் அப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகே? அப்போ பாருங்கள், வெப்பநிலை டெம்பரேச்சருடைய யூனிட் வந்து கெல்வின், டிஸ்டன்ஸ் தொலைவோட யூனிட் வந்து மீட்டர், மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய மீட்டர் யூனிட் வந்து ஆம்பையர், டைமோட யூனிட் வந்து வினாடி செகண்ட். நெக்ஸ்ட்டு பொருட்களின் அளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதனுடைய மீட்டர் வந்து மோல். நெக்ஸ்ட்டு நிறைனா மாஸுடைய யூனிட் வந்து கிலோகிராம். ஒளி செறிவு இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய யூனிட் வந்து கேண்டிலா, ஓகே? ஸோ இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அதனுடைய சிம்பிள், ஓகே? கெல்வின்னா கேன் மெஷர் பண்ணுவாங்க, மீட்டர்னா எம், ஆம்பியர்னா ஏ, செகண்டு எஸ், மோல் எம்ஓஎல், கிலோகிராமுக்கு கேஜி, கேண்டலானா சிடி, ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீளத்தின் எஸ்ஐ அலகு வந்து மீட்டர், யூனிட் ஆஃப் லென்த் வந்து என்னது மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், இப்போ தான் பார்த்தோம். காலத்தின் எஸ்ஐ அலகு செகண்ட், இப்போ தான் பார்த்தோம். பரப்பளவின் அலகு ஏரியாவோட இது வந்து மீட்டர் ஸ்கொயர், ஓகேங்களா? பருமனின் அதாவது வால்யூம் வந்து மீட்டர் கியூப், ஓகே? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா, பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து பூமியை விட நிலவில் வந்து என்னவாக இருக்குமா, குறைவாக இருக்குமா, 3ல். எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும், ஆனால் 2லும் நிறை சமமாக இருக்கும். அங்கே வெயிட் வந்து என்னவாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா, ஏன்னா அதில் ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கிறதுனால எடை வந்து குறைவாக இருக்குமா. ஆனால் 2த்துலேயுமே நிறை மாஸ் வந்து என்னவாக இருக்குமா, ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல 1/6 இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸுன்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். ஓடோமீட்டர் இஸ் a device used to indicating distance traveled by an automobile. ஸோ நம்ம ஒரு வெஹிக்கிளில் வந்து டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து இந்த மீட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓடோமீட்டர், ஓகேங்களா? மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மெட்ரிக் சிஸ்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1917 ஃப்ரெஞ்சில் ஸ்டார்ட் பண்ண ஒரு இதுதான், ஓகேங்களா? தற்காலத்தில் நீளத்தை அளவிட
பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஃபேக்ட் பாருங்கள், இந்த ரூலர் ஸ்கேல்லாம் இருக்குல்ல, இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு, அது 16th சென்ச்சுரியில் யார் இன்வென்ட் பண்ணார்னா வில்லியம் பெட்வெல் அப்படின்றவர் தான் வந்து இன்வென்ட் பண்ணது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஃப்ரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி, அதாவது இதில் இருக்க பாரிஸில் இருக்க இந்த வெயிட்ஸ் அண்ட் இது மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் வந்து, அந்த ராடு வந்து சேம் அதனுடைய காப்பி வந்து டெல்லி ஃபிசிக்கல் லெபார்ட்ரியில் ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, 1 கிலோகிராம் என்பது ஃப்ரான்ஸில் ஓகேங்களா உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் 89 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோக தண்டின் நிறைக்கு சமம். ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கிலோகிராம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, மாஸ் ஆஃப் அந்த பிளாட்டினம் அண்ட் இரிடியம் அலாயோட அந்த ஒரு பார் அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாலாம் இதுக்கு போவேன்னா. இந்த இதுவில் வந்து ஓடோமீட்டரு, இந்த மெட்ரிக் முறை 1719 இருக்கும்போதே ஃப்ரெஞ்ச் நாட்டில் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த நீளம் இதெல்லாம் அளவுகோல் இருக்குல்ல, இதை வந்து யார் 16th சென்ச்சுரியில் கண்டுபிடிச்சதுன்னா வில்லியம் பெட்வெல். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இதோட வந்து நம்ம 6th பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம். ஏன்னா 6th வந்து ரொம்ப சின்ன பாடம். ஓகேங்களா. ஸோ இதோடைய புக் பேக் பார்த்துடலாம். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா. 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் 700 சென்டிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 7 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 700 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, அளவிடப்படக்கூடிய அளவிற்கு இயல் அளவீடு என்று பெயர். ஓகேங்களா. சரியானதை தேர்ந்தெடி. அப்போ கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா மீட்டர் வரும், அதுக்கப்புறமா சென்டிமீட்டர், அப்புறமா மில்லிமீட்டர். ஓகேங்களா. இதுதான் பெருசு. நெக்ஸ்ட்டு, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உணத கண்ணின் நிலை வந்து அளவிடும் புல்லுக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். சரிங்களா. நிறையை 126 கிலோகிராம் என கூறுவது சரியே. அப்போ கரெக்டு தான். ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தப்படும் இது வந்து மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும். தவறு. மெஷர்மெண்ட் அளவுகோல் வச்சா இது பண்ண முடியும் மார்பளவை? இல்லை. 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். கரெக்டு. முழம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறையாகும். இல்லை, முழம் வந்து ஒரு கை நீளத்தை தான் வந்து இது பண்ண முடியும். சரிங்களா. அதாவது ஒரு முழம் பூ கொடுங்கன்னா கையில் தான் அளப்பாங்க, அது லென்த்துக்கு வராது. நெக்ஸ்ட், அழகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழகு முறையாகும். சரி. எஸ்ஐ அழகுமுறைக்கு நீளத்தின் அலகு வந்து மீட்டரு. 500 கிராம் அப்படின்னா அரை கிலோகிராம். கரெக்டு தானே. 500 கிராம்னா என்னது? 1/2 kg தானே. அதான் சொல்கிறாங்க. டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவை வந்து எப்படி இது பண்ணுவோன்னா கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 5000 மீட்டர். ஓகேங்களா. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டர். ஓகேங்களா. அந்த மாதிரி வரும். அப்போ 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5000 மீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, சர்க்கரை பொது தராசு, எலுமிச்சை சாறு அளவு சாடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, மனிதனின் உயரம் வந்து சென்டிமீட்டர், கூர்மையான பென்சிலின் முனையின் நீளம் வந்து மில்லிமீட்டர். பால் பருமன், காய்கறிகள் வந்து நிறை. ஓகேங்களா. பால் வந்து வால்யூம். ஓகேங்களா. லிட்டர். காய்கறிகள் வந்து நிறை, மாஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு, முன்கையின் நீளம் வந்து முழம். கரெக்டுங்களா. முன்கையின் நீளம் முழம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நானோனா 10⁻⁻⁹. நெக்ஸ்ட்டு, காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி.
நெக்ஸ்ட்டு கிலோனா 1000 10 to the power of 3 கிலோனா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பின்வரும் அலகினை ஏறு வரிசையில் எழுதுக. ஃபஸ்ட்டு 1 மில்லிமீட்டர், அதுக்கப்புறமா 1 ஏறு வரிசை அசெண்டிங் 1 சென்டிமீட்டர், அப்புறமா 1 மீட்டர், அப்புறமா 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முடிச்சாச்சு. புக் பேக் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போயிடலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, சேம் அதே டேபிளோ காலம் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சுட்டா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீளம் வந்து அலகு வந்து மீட்டர், நிறை வந்து கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், பொருளின் அளவு மோலு, ஒளி செறிவு கேண்டலா. சேம் அதே தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பரப்பு வழி அளவுகளும் அலகுகளும். ஓகேங்களா? பரப்பு லென்த் இன்ட்டு பிரெத்து, ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து, அதனுடைய அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர். கன அளவு வால்யூம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, உயரம். ஓகேங்களா? இங்கே இன்ட்டு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் வந்துடும், மீட்டர் க்யூப். நெக்ஸ்ட்டு வேகம் ஈக்குவல் டு தூரம் டிவைடட் பை காலம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். மின்னோட்டம் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேங்களா? இது வந்து மின்னூட்டம், இது மின்னோட்டம் இன்ட்டு நேரம், எலக்ட்ரிக் கரண்ட் இன்ட்டு டைம். அடர்த்தினா வந்து உங்களுக்கு டென்சிட்டி, நிறை டிவைடட் பை கன அளவு, மாஸ் டிவைடட் பை வால்யூம். இதுக்கு வந்து வேகத்துக்கு வந்து மீட்டர் பர் செகண்டு, மின்னூட்டம்க்கு வந்து கூலும்புன்னு சொல்லுவாங்க, சி. ஓகேங்களா? அடர்த்தி டென்சிட்டிக்கு வந்து கேஜி மீட்டர் டு த பவர் ஆஃப் -3. ஓகேங்களா? டென்சிட்டிக்கு. நெக்ஸ்ட்டு ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களின் பரப்பளவு. சதுரம்னா என்ன, இது நம்ம வந்து மெஷர்மெண்ட் டாபிக் நம்ம இதில் படிக்கும்போதே நம்ம ஃபார்முலாலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். பரப்பளவு ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா, ஏ இன்ட்டு ஏ. கரெக்டுங்களா? செவ்வகத்துக்கு எல் இன்ட்டு பி, வட்டம் சர்க்கிளுக்கு வந்து πr², முக்கோணத்துக்கு வந்து ½ பி இன்ட்டு ஹெச். அதுனா பரப்பளவு ஏரியாவோட ஃபார்முலா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கே இங்கிலீஷில். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைப்படும் பரப்பாகும். பரப்பளவு என்பது சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. புரியுதுங்களா? அதாவது ஒரு 1 ஸ்கொயர் மீட்டர் இஸ் த ஏரியா என்க்ளோஸ்ட் இன்சைட் த ஸ்கொயர் ஆஃப் சைட் 1 மீட்டர். Even though area is given in square meter, the surface need not to be in a square in shape அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது உள்ளே இருக்க இந்த இது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பரப்பு, ஏரியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்னலாம், கேலோன்னு, அதுக்கப்புறமா அவுன்ஸு, அதுக்கப்புறமா குவார்ட்டு. அப்போ இதில் இப்போ 1 கேலோன்னா 3785 மில்லி லிட்டர். இதுக்கு வந்து சார் உங்களுக்கு முந்தா நேற்றோ வந்து உங்களுக்கு இது போட்டிருந்தார், ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தார். 1 ounce வந்து 30 ml, அதுமாதிரி 1 quart வந்து 1 லிட்டர். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில பொருட்களின் அடர்த்தி அதாவது டென்சிட்டி கொடுத்துருக்காங்க ரூம் டெம்பரேச்சரில். ஓகேங்களா? வாயு கேஸ், ஓகேங்களா, ஏரு, அதனுடைய அடர்த்தி வந்து 1.2. ஓகேங்களா? 1.2. நெக்ஸ்ட்டு திரவம் லிக்விடில் பார்த்தீங்கன்னா கெரோசினு, வாட்டர், மெர்க்குரி இருக்குது, பாதரசம், நீர், மண்ணெண்ணெய், பாதரசம். மண்ணெண்ணெயோட அடர்த்தி வந்து 800, நீர் வந்து 1000, பாதரசம் வந்து மெர்க்குரி வந்து 13600. நெக்ஸ்ட்டு திண்மம் சாலிடில் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க, மரம், அலுமினியம், இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம். இதனுடைய டென்சிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலேயே தங்கத்தோட டென்சிட்டி தான் வந்து ஹையஸ்ட் டென்சிட்டி. அது கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? தங்கம், அதுக்கடுத்து தான் அதுக்கடுத்து மெர்க்குரி வருது, அதுக்கப்புறமா தான் திண்மமில் பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளிக்கு தான் வந்து அதிக டென்சிட்டி இருக்குது, மற்றதுக்கெலாம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. மரமுடைய டென்சிட்டி 770, அலுமினியம் 2700, இரும்பு 7800, தாமிரம் 8900. ஓகேங்களா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அங்கே வந்து நம்ம 2D பார்த்தோம். கரெக்டுங்களா?
இப்போ இங்கே 3D இது பார்க்க போகிறோம். 3D ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களின் கன அளவு வால்யூம் பார்க்க போகிறோம். சரிங்களா? கனசதுரம். கனசதுரம் என்னது? கியூப். ஏ கியூப். ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. ஓகேங்களா? கன செவ்வகம் கியூபாய்டு. எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோளம். ஓகேங்களா? கோளம் வந்து 4/3 பை ஆர் ஸ்கொயர். உருளை சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 4/3 பை ஆர் கியூப். பை ஆர் கியூபு. இது வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? சிலிண்டருக்கு. ஸ்பியருக்கு தான் வந்து 4/3 பை ஆர் கியூப். ஓகே, சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவையாக தோன்றினாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. விளக்கெண்ணெயின் அடர்த்தி வந்து நீரோட அடர்த்தி என்னது? 1000 வாட்டருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், பார்க்கும்போது திக்னஸ் நம்ம ஆயிலுக்கு வந்து திக்னஸ் அதிகமாக இருந்தாலும் ஆனால் விளக்கெண்ணெயோட அடர்த்தி வந்து 961 தான். ஓகேங்களா? விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும்போது நீர்த்துளி மூழ்கிறது. ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும்போது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்கிறது. எனினும் சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவை. சில எண்ணெய்கள் வந்து நீரை விட அதிக அடர்த்தி, ஆனால் விளக்கெண்ணெய் பார்க்கும்போது 961 தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடர்த்தினா என்னது? நிறை டிவைடட் பை கன அளவு. நிறைனா அடர்த்தி இன்ட்டு கன அளவு. புரியுதுங்களா? கன அளவுனா நிறை டிவைடட் பை அடர்த்தி. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு எல்லாத்துக்குமே டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம் தெரியும். அப்போ மாஸ் என்ன? அடர்த்தி இன்ட்டு கன அளவு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள சராசரி தொலைவாகும். 1 அஸ்ட்ரானமல் யூனிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது பூமிக்கும் இதுக்கும் இருக்க தொலைவு, சராசரி ஆவரேஜ் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது. 1 AU, அதாவது 1 வானியல் அலகுடைய வேல்யூ என்னென்னா 1.496 × 10⁻11 மீட்டர். ஓகேங்களா? இதே கிலோகிராமில் வந்து 149.6 × 10⁻6 கிலோமீட்டர். ஓகே, ரெண்டுத்துக்கும் மீட்டருக்கும் பார்த்துக்கணும், கிலோமீட்டருக்கும் பார்த்துக்கோங்க 1 AUனா என்னன்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி ஒளியாண்டு என்பது 1 லைட் இயர். ஓகேங்களா? என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவாகும். சரிங்களா? ஒரு ஒளியாண்டுனா 1 லைட் இயர்னா 19.46 × 10⁻15 மீட்டர். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம புக் பேக் கொஷின் போயிடலாம். பின்வருவனற்றுள் எது வழி அளவு? பரப்பு. நெக்ஸ்ட்டு எது சரி? 1 லிட்டர்னா 1000 cc. நெக்ஸ்ட்டு அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோமீட்டர், கேஜி, கிலோமீட்டர், கிலோமீட்டர் சொல்லிகிட்ருக்கேன். கிலோகிராம் மீட்டர் டு த பவர் ஆஃப் -3. அப்போனா கேஜி டிவைடட் பை m⁻3. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு சமநிலையில் உள்ள இரு கோள்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவருடைய அடர்த்தி வந்து 1:2. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அது ஒளியாண்டு என்பது நீளம் மற்றும் நேரத்தினுடைய இது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களின் பருமனை அளக்க ஆர்கிடெமிக்ஸ் விதி பயன்படுகிறது. ஒரு கன மீட்டர் என்பது 1,00,000 கன சென்டிமீட்டர். பாதரசத்தின் அடர்த்தி வந்து 13,600. ஒரு வானியல் அலகு என்பது நம்ம இப்போ தான் பார்த்தோம் 1.496 × 10⁻11 மீட்டர், இல்லைனா 149.6 × 10⁻6 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஓர் இலையின் பரப்பை வரைபடத்தாளை பயன்படுத்தி கணக்கிடலாம். ஒரு பொருளின் இது சரியா தவறா? ஒரு பொருளின் மேற்பரப்பே அதன் கன அளவு எனப்படும். கரெக்டு. திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் கரெக்டு அளக்கலாம். நீர் மண்ணெண்ணெயை விட அடர்த்தி அதிகம் கொண்டது. கரெக்டு. இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். சரி. ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகம் கொண்ட பொருள் எனப்படும். குறைந்த எண்ணிக்கை இல்லை, அதிகமான எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ அதனால் தவறு இந்த ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. பரப்பு மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு தொலைவு, தொலைவு வந்து ஒளியாண்டு. ஓகேங்களா. அடர்த்தி, அடர்த்தி வந்து இது கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் க்யூப். கன அளவு மீட்டர் க்யூபு. நெக்ஸ்ட்டு வந்து நிறை கிலோகிராம். ஓகே. நெக்ஸ்ட்டு பரப்பு, அகெயின் தல வடிவ பொருள். ஓகேங்களா. நீளம், நீளம் வந்து கயிறு மெஷர் பண்ணு. அடர்த்தி, அடர்த்தி இப்போ தான் பார்த்தோம், கிலோகிராம் பை டிவைடட் பை மீட்டர் க்யூப். கன அளவு, கன அளவு வந்து அளவிடும் முகவை. ஓகே. நெக்ஸ்ட்டு நிறை, நிறை வந்து பொருளின் அளவு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வரிசை. ஃபஸ்ட்டு 10 cc, அதுக்கப்புறமா 100 cc, அதுக்கப்புறமா 10 L. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம், அதுக்கப்புறமா இரும்பு, அதுக்கப்புறமா தாமிரம், அதுக்கப்புறமா தங்கம். ஸோ அந்த டென்சிட்டி அடர்த்தி வச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பரப்பு வந்து மீட்டர் ஸ்கொயர், கன அளவு வந்து மீட்டர் க்யூபு. திரவம் வந்து லிட்டர், திடப்பொருள் வந்து கிலோகிராம். நீர் வந்து மண்ணெண்ணெய், இரும்பு வந்து அலுமினியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள். இதுக்கு விடை வந்து கூற்று காரணம் சரி, அதுக்கு உண்டான விளக்கமும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு மரக்கட்டை நீரில் மிதக்கும். நீர் ஒரு ஒளி ஊடுருவும் திரவம். தப்பு. செகண்டு வந்து தப்பு, ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஓர் இரும்பு குண்டு நீரில் முழுகும். நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் வந்து தப்பு. ஸோ இதோட வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்டுடைய புக் பேக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டுடைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போயிடலாம். 8th வந்து இங்கே பாருங்கள், 6.023 × 10⁻³ என்னும் எண் அவகாடோ எண் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதோட இந்த எண்ணோட இது வந்து அவகாடோ நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன், அதாவது லூமினெக்ஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினெக்ஸ் பவர் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இட் இஸ் அ மெஷர் டு ப்ரிசர்வ் பவர் ஆஃப் லைட். இதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து என்னதுன்னா லூமென். ஸோ அப்போ லூமினஸ் ஃப்ளெக்ஸ், லூமினஸ் பவருடைய எஸ்ஐ யூனிட் என்னது? லூமென். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுதான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இதுவில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து போயிடலாம். தலக்கோணம், திண்ம கோணம், பிளெயின் ஆங்கிள், சாலிட் ஆங்கிளோட டிஃப்ரென்ஸு. இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் தான் வந்து தலக்கோணம். இது வந்து 2 ஓகே 2 பிளெயின் இல்லைனா 2 லைன்ஸ் வந்து இது பண்ணுறது, இன்டர்செக்ஷன் ஆகிறது தான் வந்து தலக்கோணம். இது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் தான் வந்து திண்ம கோணம், சாலிட் ஆங்கிள். இதில் வந்து 3 or more பிளெயின்ஸ் ஒரு காமன் பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகிறது தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து 2 டைமென்ஷன், இது 3 டைமென்ஷன். இது இருபரிமாணம், இது முப்பரிமாணம். இதனுடைய அலகு, பிளெயின் ஆங்கிளோடைய அலகு வந்து ரேடியன். சாலிட் ஆங்கிள், திண்ம கோணத்துடைய அலகு வந்து ஸ்டெரேடியன். ஓகேங்களா. ஸோ இது ரேடியன், இது ஸ்டெரேடியன். ஓகேங்களா. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க இந்த யூனிட்டை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டங்கள் பாய்வதை மின்னூட்டங்கள் எலக்ட்ரிக், இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் சார்ஜு, இது எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம். மின்னோட்டத்தின் இது வந்து ஆம்பையர். பொருளின் அளவிற்காக என்ன யூஸ் பண்ணுறோம்? எஸ்ஐ அலகு என்னது? மோல். ஒளிச்செறிவிற்கான என்னது? கேண்டலா. இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு குவாட்ஸ் கடிகாரங்கள் குவாட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன. ஸோ எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் மூலமாக தான் வந்து இந்த குவாட்ஸ் கிளாக் வந்து இதை இந்த அதில் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதோட வந்து நம்ம 8th பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் புக் பேக். கீழ்க்கண்டவற்றுள் எது ஆங்கில அலகீடு முறையாகும்? FPS சிஸ்டம். ஓகேங்களா. மின்னோட்டம் என்பது அடிப்படை அளவு. வெப்பநிலையுடைய இது வந்து கெல்வின். ஓகேங்களா. அது டெம்பரேச்சர் வந்து கெல்வின். பொருளின் அளவு என்பது அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்தகவில் இருக்கும். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஒளிச்செறிவு என்பது கண்ணிரு ஒளியின் ஒளி செறிவாகும். இந்த 4 இதில் வந்து எது வந்து மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவினா செகண்ட் ஒன் தான். 3மே ரெட்டில் இருக்க பாருங்க, அதுதான்.
எஸ்ஐ அலகு என்பது பன்னாட்டு அலகு முறை, இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா. அளவிடப்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடு மதிப்புகளின் நெருக்கமானது துல்லிய தன்மை என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படை அளவுகள் தவிர்த்த பிற அளவுகள் வழி அலகுகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட எந்த கூற்று தோராயம் பற்றிய தவறான கூற்றாகும்? தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் தவறான கூற்று. தோராயம்னா தோராயமான மதிப்பு தான், அது துல்லியமான மதிப்புலாம் தராது. ஓகேங்களா. திண்ம கோணம் அப்படின்றது ஸ்டெரேடியன் என்ற அலகில் அளக்கப்படுகிறது, சாலிட் ஆங்கிள். ஓகேங்களா. எதன் இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கப்படுகிற பன்னாட்டு அலகுமுறை தான். ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது வெப்பநிலை, டெம்பரேச்சர் வச்சு தான். மின்னோட்டத்தினை அளவிட அமீட்டர், கரெக்டுங்களா. எலக்ட்ரிக் கரண்ட் அமீட்டர். நெக்ஸ்ட்டு, ஒரு மோல்னாலும் அவகாடோ நம்பர்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ஒரு மோல் அப்படின்றது 1 mole is equal to 6.023 × 10⁻23 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டது. புரியுதுங்களா. ஸோ அப்போ 1 மோல்னாலும் இந்த இதுக்கு அவகாடோ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓரலகு பரப்பில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிப்படப்படும் கண்ணுறு ஒளியின் அளவே ஒளி செறிவாகும். குவார்ட்ஸ் கடிகாரங்கள் மின்னணு அணுவை பயன்படுத்தி செயல்படுகின்றன. அளவீடுகளின் நிலையற்ற தன்மை பிழைகள் என அழைக்கப்படுகிறது. அளவிடப்பட்ட மதிப்புகளின் நெருங்கிய தன்மையே துல்லிய தன்மை அழைக்கப்படுகிறது. 2 நேர்கோட்டுகளின் குறுக்கீட்டினால் தலக்கோணம் உருவாகிறது. ஓகேங்களா. ஸோ ரெண்டு இதுனா அது தலக்கோணம், பிளெயின் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு, எஸ்ஐ அலகு முறை என்பது மெட்ரிக் அலகு, கரெக்டு. ஓர் அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றல்களின் அளவே வெப்பநிலைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, துகள் உள்ள மொத்த இயக்க ஆற்றல், சராசரி இயக்க ஆற்றலின் அளவு. ஓகேங்களா. நீரின் உறைநிலை புள்ளியானது வெப்பநிலை மானிலில் மேல்நிலை புள்ளியாக உருவாகிறது. இல்லை, நீரின் கொதிநிலை புள்ளியானது உறைநிலை இல்லை, கொதிநிலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஒரு நிமிடத்தில் செல்லும் நுண்ணோட்டத்தின் அளவு ஒரு கூலும் எனில் அது ஓர் ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. ஒரு நிமிடத்தில் செல்லும் மின்னூட்டத்தின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிடம் இல்லை, ஒரு வினாடியில் செல்லும் மின்னூட்டத்தின் அளவு தான் கூலும். அது ஒரு ஆம்பியர் எனவும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கை பொருளின் அளவாகும். சரி. மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளி செறிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும். சரி. நெக்ஸ்ட்டு, கூம்பின் உச்சி ஏற்படுத்தும் கோணம் தலக்கோணத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். தவறு. கூம்பின் உச்சியின் ஏற்படுத்தும் கோணம் திண்ம கோணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். சரிங்களா. தலக்கோணம் இல்லை, திண்ம கோணம். குவார்ட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகள் பயன்படுத்துகிறது. தவறு. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் இல்லை, அணு கடிகாரங்கள் தான் ஜிபிஎஸ் கருவியில் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. மின்புல செறிவினை குறிப்பிட கேண்டிலா, மின்புல செறிவினையில் ஒளி செறிவினை இதுதான், இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கு தான் கேண்டிலா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, 4.582 எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு 4.58, கரெக்டு தான், அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வெப்பநிலை குளிர்ச்சி மற்றும் வெப்பத்தின் அளவு. தலக்கோணம், தலைனாலே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குறுக்கீட்டில் ஏற்படும் கோணம், இதுதான் தலக்கோணம், ஊக்கு. ஓகேங்களா. திண்ம கோணம் அப்படின்றது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தலங்களில் குறுக்கீட்டில் ஏற்படும் கோணம் திண்ம கோணம். நெக்ஸ்ட், துல்லிய தன்மை உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு. நுட்பம் தான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளில் நெருங்கிய தன்மை. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கூற்று காரணம். எஸ்ஐ அலகு முறை அளவீட்டுக்கான மிக சரியான முறையாகும். வெப்பநிலையான எஸ்ஐ அலகு கெல்வின். ரெண்டும் சரிதான், 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அது மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமும் அளிக்கிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட், மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளி செறிவு ஆகியவை இயற்பியல் அடிப்படை அளவாகும். அவை ஒன்று மற்றொன்று சார்பற்றதன்று. ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ரெண்டுமே இதுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். கடிகாரத்தின் வினாடி முள்ளின் மிகச் சிற்றளவு ஒரு வினாடி ஆகும். மிகச் சிற்றளவு என்பது ஒரு கருவியால் துல்லிய அளவிடமாக மிகப்பெரிய அளவிடாகும்.
ஸோ கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவகேடோ என்பது ஒரு மோல் பொருளில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஆகும். கரெக்டு. அவகேடோ எண் ஒரு மாறிலி ஆகும். அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். திண்ம கோணத்தின் அலகு வந்து ரேடியனு. திண்மம்னா ஸ்டெரேடியன் தானே வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஒரு ரேடியன் என்பது வட்டத்தின் மையிலிருந்து வரையப்படும் ஆரத்தின் நீளமானது கடக்கும் கோண அளவாகும். காரணம் சரி, இது வந்து கூற்று வந்து தப்பு. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். 8th ஸ்டாண்டர்டோட பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக் பேக் முடிச்சாச்சு. இன்னும் வந்து ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட். இது முடிச்சுட்டு நம்ம டிஎன்பிசி கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். 9th ஸ்டாண்டர்டோட பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நமக்கு இந்த அலகு முறையில் 3 அலகு முறை இருக்குது. சிஜிஎஸ்சி, எஃபிஎஸ்சி, எம்கேஎஸ். சிஜிஎஸ்சில் வந்து நீளத்தை வந்து சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. எஃபிஎஸ்சில் வந்து அடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எம்கேஎஸில் வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்றுத்தில் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க பாருங்கள். சிஜிஎஸ்சில் வந்து கிராமு, இங்கே பவுண்டு, இங்கே கிலோகிராமு. காலம் மட்டும் வந்து எல்லாத்துலேயுமே வினாடி தான், செகண்டு தான். ஓகேங்களா. இந்த டேப்லோ காலம் பாருங்கள். இந்த டேப்லோ காலம் வந்து நம்ம ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்டில் பார்த்த டேப்லோ காலமே தான். ஸோ அதனுடைய அழகும் எக்ஸ்ட்ராவாக நம்ம இங்கே அழகும் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தது தான். ஸோ ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கலாம். பரப்பு, அதாவது நீளம் இன்ட்டு அகலம், ஏரியா. பருமன், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இது மீட்டர் ஸ்கொயர், இது மீட்டர் கியூப். அடர்த்தி, டென்சிட்டி, நிறை டிவைடட் பை பருமன். ஓகேங்களா. ஸோ கேஜி டிவைடட் பை மீட்டர் கியூப், கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப். திசை வேகம். ஓகேங்களா. இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம், மீட்டர் பை செகண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உந்தம் இதெல்லாம் வந்து நியூவாக படிக்கிறோம். நிறை இன்ட்டு திசை வேகம். நெக்ஸ்ட்டு முடுக்கம், திசை வேகம் டிவைடட் பை காலம். ஓகேங்களா. விசை, ஃபோர்ஸ், நிறை இன்ட்டு முடுக்கம், மாஸ் இன்ட்டு அக்ஸலரேஷன். இதனுடைய யூனிட் பார்த்துக்கோங்க, நியூட்டன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருன்னு சொல்லுவாங்க. அழுத்தம், ஓகேங்களா. ப்ரெஷர், விசை டிவைடட் பை பரப்பளவு. ஓகேங்களா. ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆற்றல், எனர்ஜி, விசை இன்ட்டு டிஸ்டன்ஸு. அதனுடைய இது வந்து நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவாங்க, அல்லது ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பரப்பு இழுவிசை வந்து விசை டிவைடட் பை நீளம். இதனுடைய இது வந்து நியூட்டன் டிவைடட் பை மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அதான் இங்கே டென்சிட்டிக்கு அப்புறமா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஆக்ஸலரேஷன்னா வெலாசிட்டி டிவைடட் பை டைமு. ஃபோர்ஸ் தெரியும், ப்ரெஷர் தெரியும், எனர்ஜி ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை, ஃபோர்ஸ் டிவைடட் பை லென்த். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தோட யூனிட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த டேப்லோ காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கிலோமீட்டர் வந்து 10⁻³ மீட்டர்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரானமல் யூனிட் இது, ஒளியாண்டு இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக பார்க்குறது வந்து விண்ணியல் ஆரம் 3.08 × 10⁻16 மீட்டர் பார்செக் அப்படின்னு சொல்கிறாங்க, விண்ணியல் ஆரம். ஓகேங்களா. நமக்கு இது நெக்ஸ்ட் பாருங்கள், விண்ணியல் ஆரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டரி. சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் இது உள்ளது. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்களில் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆர தொலைவில் உள்ளன. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம நியரஸ்ட் ஸ்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சென்ச்சுரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிறிய அலைகள் ஃபெர்மி, ஆங்ஸ்ட்ராம், நானோமீட்டர், மைக்ரான், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். அதனுடைய மதிப்பு வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபெர்மி 10⁻−15, ஆங்ஸ்ட்ராம் 10⁻10, நானோனா 10⁻−9, மைக்ரான்னு சொல்லுவாங்க, மைக்ரோமீட்டர். ஓகேங்களா. 10⁻−6, மில்லிமீட்டர் வந்து 10⁻−3, சென்டிமீட்டர் 10⁻−2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஒரு கிராம் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், 0.001 கிலோகிராம்னு சொல்லுவோம், இல்லைனா 1/1000 கிலோகிராம்னு சொல்லுவோம். 1 மில்லிகிராமுக்கு அது 1 குவிண்டால்னா நம்ம வந்து 1 குவிண்டால்னா 100 கிலோகிராம். ஓகேங்களா. 1 மெட்ரிக் டன்னா
10 குவிண்டால். ஓகேங்களா? என்னது 1 குவிண்டால்னா 100 கிலோகிராம், 1 மெட்ரிக் டன்னா 1000 கிலோகிராம், இல்லைனா 10 குவிண்டால்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. 1 மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம், 1 மெட்ரிக் டன் ஈக்குவல் டு 10 குவிண்டால். ரெண்டுமே சரியான ஆன்சர் தான், ரெண்டுமே சரியான பதில் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அணு நிறை அலகு அட்டாமிக் மாஸ் யூனிட் 1 AMU அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா C12 அணுவின் நிறையில் அரை 1/12 மடங்கு ஆகும். 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் C12th ஆட்டம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1 மில்லிலிட்டர் நீரின் நிறை வந்து 1 கிராம். ஓகே, 1 லிட்டரோட நீரின் நிறை வந்து 1 kg. ஓகே, மற்ற திரவங்கள் நிறை அவற்றின் அடர்த்தியை பொறுத்து மாறுபடுகின்றன. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நிறைக்கும் எடைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அதாவது மாஸ்க்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து அடிப்படை அளவு, இது வழி அளவு. ஓகே, எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவு. இது வந்து எண் மதிப்பு மற்றும் திசை பண்பு ரெண்டுமே இருக்கும். இது வந்து ஸ்கேலாரு, இது வெக்டாரு. ஓகே, பொருளில் உள்ள பருப்பொருட்கள் அளவாகும். இது பருப்பொருட்களின் மீது செயல்படும் புவி ஈர்ப்பு விசையின் அளவாகும். இடத்திற்கு இடம் மாறாது, மாஸ் வந்து மாறாது. இது வெயிட் வந்து இடத்திற்கு இடம் மாறுபடும். நெக்ஸ்ட்டு இயற்பியல் தராசினால் அளவீடு செயல்படுகிறது. இது வந்து சுருள்வில் தராசு கொண்டு அளவீடு செய்யப்படுகிறது. இதன் அலகு கிலோகிராம். இது வந்து நியூட்டன். வெயிட்டுக்கு வந்து நியூட்டன், மாஸ்க்கு கிலோகிராம். ஓகே, அவ்வளோதான். இது ஃபிசிக்கல் பேலன்ஸ், இது ஸ்ப்ரிங் பேலன்ஸு, இது ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வெக்டார் குவான்டிட்டி, இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இது வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து புக் பேக் பாருங்கள். இது வந்து சரியான இது வந்து உங்களுக்கு மில்லிமீட்டர், அதுக்கப்புறமா சென்டிமீட்டர், அப்புறமா மீட்டர், அப்புறமா கிலோமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகிறது? நீளம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது வந்து 10 குவிண்டால். கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்லன்னா சுருள் தராசு தான். சரிங்களா? மற்றது எல்லாமே வந்து நிறையை அளவிடும் கருவி தான். எது? பொது தராசு, இயற்பியல் தராசு, எணனியல் தராசு. ஓகேங்களா? சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிலோமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீளத்தின் அலகு மீட்டரு. சேம் அதே தான் ரிப்பீட்டடு. 1 கிலோகிராம் அரிசியினை அளவிட பொது தராசு பயன்படுது. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட வந்து வெர்னியர் அளவி வந்து வெர்னியர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட வந்து திறகு அளவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இயற்பியல் தராசை பயன்படுத்தி எதுனா 1 மில்லிகிராம் வந்து துல்லியமாக வந்து நம்ம கணக்கிட முடியும். சரிங்களா? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னது? ஆம்பையர். ஓகேங்களா? தவறு. கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை. இல்லை, தவறு. அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்று பயன்படுத்துகிறோம். கரெக்டு. இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமாக, இது பொது தராசை விட துல்லியமானது. அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. சரி. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 K இடைவெளி ஆகும். 0 டிகிரி செல்சியஸில் 273.15 K இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். நெக்ஸ்ட்டு வெர்னியர் அளவின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திறகு அளவின் உதவியால் 0.01 மில்லிவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும். சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின். ஓகேங்களா? அளவு தான் எல்லாமே. திருகு அளவி வந்து நாணயம், வெர்னியர் அளவி வந்து கிரிக்கெட் பந்து, சாதாரண தராசு வந்து காய்கறிகள், மின்னணு தராசு வந்து தங்க நகைகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெப்பநிலை வந்து வெப்பநிலைமானி, நிறை வந்து பொது தராசு, நீளம் வந்து அளவுகோல், காலம் வந்து மின்னணு கடிகாரம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கூற்று காரணம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எஸ்ஐ அலகு முறை ஒரு மேம்படுத்தப்பட்ட அளவீடு முறையாகும்.
அதே மாதிரி காரணம் வந்து எஸ்ஐ முறையில் நிறையின் அலகு கிலோகிராம் எனப்படும். ரெண்டுமே சரியான விளக்கம். ஆனால் வந்து காரணம் வந்து இதுக்கேற்ற இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி. இதனால தான் வந்து எஸ்ஐயோட அலகு முறை வந்து கிலோகிராம் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, கணக்கிடும் முறை நம்முடைய அன்றாட வாழ்வில் நம் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒன்றாகும். சரி. மதிப்பீட்டு திறன் என்பது காலம் வீணாவதை குறைகின்றது. ஸோ இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் சரிதான், ஆனால் இதனால தான் இது அப்படின்றது தப்பு. நெக்ஸ்ட்டு, 2 வான் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளி ஆண்டு என்று அலகினால் குறிப்பிடப்படுகிறது. சரி. ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஓர் ஒளி ஆண்டு ஆகும். தவறு. ஸ்டேட்மெண்ட் தவறு. ரீசன் காரணம் தந்து தவறு. ஒரு பையன் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்ணமான சரியான வெளிப்படுத்துதல் ஆகும். அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருகிறோம். ரெண்டுமே கரெக்டு, ஆனால் வந்து இதனால தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது வந்து தப்பு ஸ்டேட்மெண்ட்டு. சாரி. கடைசியாக பாருங்கள், கடைசி கொஷினு 0 டிகிரி செல்சியஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அது முழு எண்ணாக 173 கெல்வின் என்று எடுத்துக்கொள்கிறோம். செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும்போது 273 கூட்டினாலே போதுமானது. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, அதே மாதிரி விளக்கமும் கரெக்டு. சரிங்களா? ஸோ இதோட வந்து நம்ம எல்லா 6th 7th 8th 9th பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, புக் பேக் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டிஎன்பிசி கொஷின் போயிடலாம். எஸ்ஐ அலகு முறையில் திண்ம கோளத்தின் அலகு என்னது? ஸ்டெரேடியன். ஓகேங்களா? நம்ம அப்படியே பார்த்தது தான் அப்படியே கொஷினாக இருக்குது பாருங்கள். ஒரு ஏஎம்யூ என்பது எதற்கு சமம்னா 931 MEV. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் அலகுகளின் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். டெம்பரேச்சருக்கு வந்து என்னது? கெல்வின். நெக்ஸ்ட்டு, நியூட்டன் மீட்டர் வந்து எதனுடைய இதுனா எதுக்கு பொருந்தோம் அப்படின்னா, நியூட்டன் மீட்டர்னால் வந்து இரட்டையின் திருப்புத்திறன். ஓகேங்க? மொமெண்ட் ஆஃப் கப்பிள் நம்ம அந்த பாக்ஸில் பார்த்தோம்ல, 9th ஸ்டாண்டர்ட் பாக்ஸில், அதில் இருக்குது பாருங்கள். அதேமாதிரி 1 மெட்ரிக் டன், இதில் வந்து எது ராங்குன்னு கேட்குறாங்க, விச் ஒன் இஸ் ராங்குன்னு கேட்குறாங்க. 1 மெட்ரிக் டன் வந்து 10 குவிண்டால் கரெக்டு தான். அதேமாதிரி 1000 கிலோகிராம் ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் என்னவாக இருக்கும்? நெய்தர் 1 or 2, ரெண்டுமே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிட் ஆஃப் எனர்ஜியோடைய யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர். நம்ம பார்த்தோம்ல, எனர்ஜியோடைய இது என்னது? நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? ஆற்றலின் அலகு. நெக்ஸ்ட்டு, இது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க இது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஹைட்ரோமீட்டர் அப்படின்றது வந்து மோனி, அப்புறமா சாக்ரோமோனி, லாக்டோமோனி, மதுமோனி. ஓகேங்களா? ஹைட்ரோமோனி அப்படின்றது திரவத்தின் படர்த்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ராட்டோமோனி அப்படின்றது வந்து சர்க்கரையின் அடர்த்தி. லாக்டோமோனி வந்து பாலின் அடர்த்தி. மதுமோனி வந்து சாராயத்தின் அடர்த்தி. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்கஹோமீட்டர், லாக்டோமீட்டர், சாக்கோமீட்டர், ஹைட்ரோமீட்டர். ஓகே. ஸோ இதோட வந்து நம்ம இந்த லெசனுடைய கம்ப்ளீட் இது வந்து நம்ம முடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லெசன் படித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.